ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23 அண்ட் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் $68 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 6 லட்சம் கோடியை முதலீடு செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் நாட்டுடன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் $68 பில்லியன், அதாவது 6 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் செய்ய இந்தியா ஜப்பான் நாட்டுடன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்து பார்த்தோம்னா 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட எந்த சேவை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட எந்த சேவை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பந்தம் அப்படின்ற திட்டம் தான் தொடங்கப்பட்டுள்ளது. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மே 2024 தொடங்கினாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பெருநகர காவல்துறை தான் 75 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யறதுக்காக இந்த பந்தம் அப்படின்ற திட்டம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவு இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளவேனில் வாளறிவன் 253.6 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. இந்த ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கஜகஸ்தானில் இருக்க ஷிம்கெண்ட் நகரில் தான் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி மகளிருக்கான ஜூனியர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் அணிகள் பிரிவில் இந்திய அணி 1896.2 புள்ளிகளுடன் ஆசிய சாதனை படைத்து தங்கம் வென்றது. அந்த இந்திய அணி டீமில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பவி ஸ்ரவன், ஹிருதய ஸ்ரீகொண்டூர், இஷா அனில் ஆகியோர் பங்கேற்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் விண்வெளி தினம் 2024 முதல் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 வெற்றியை நினைவு கூறுற வகையில் தான் விண்வெளி தினம் 2024 முதல் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 23, 2023 நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்தது. இந்த சந்திராயன் 3 தான் நிலவினுடைய தென் துருவத்தில் கால் பதித்த உலகினுடைய முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது. அதே மாதிரி நிலவில் கால் பதித்த 4வது நாடாக இந்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா கால் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம 4வது நாடாக நிலவில் கால் வச்சுருக்கோம். நிலவினுடைய தென் துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான். இந்த சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா வீரமுத்துவேல். இதன் நினைவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் கொண்டாடுறோம். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைக்கிற தொழில்நுட்பம் எதுன்னு பார்த்தோம்னா டேக்கிங் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்ப திறன் கொண்ட உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. அடுத்து வரும் ஆண்டுகளில் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் இந்திய விண்வெளி நிலையம் கட்டப்படும் 2035 ஆண்டுக்குள்ள கட்டுறதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த திட்டத்தின் கீழ் செயற்கைக்கோள்கள் மூலமாக மீனவர்களுக்கு அத்தியாவசிய தகவல்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் பார்த்தோம்னா செயற்கைக்கோள்கள் மூலமாக மீனவர்களுக்கு அத்தியாவசிய தகவல்கள்லாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபசல் பீமா யோஜனா. இந்த திட்டம் பார்த்தோம்னா 18 பிப்ரவரி 2016 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா 2022 ஆண்டில் சீனாவின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியான்காங் விண்வெளி நிலையம் தான் 2022 ஆண்டில் சீனாவினுடைய சார்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.